திடப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே, இந்த புதிய தினத்திலே நாம் உபாகமம் 31:6 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தியங்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ரகசியமாக மோசே யோசுவாவை அழைக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் தேசத்துக்கு தங்களை அழைத்து கொண்டு போவார், அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்வார் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் நம்ப வேண்டும். கர்த்தர் ஆரம்பித்து வைத்தது காரியத்தை அவர் முடித்து வைப்பார் என்றும் நம்பிக்கை இஸ்ரவேல் புத்திரருக்கு மனதில் ஏற்பட வேண்டும் என்று இதற்காக மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அவர் வாக்குத்தத்தம் சொல்கிறார், அவரை உற்சாகப்படுத்துகிறார், வார்த்தைகளையும் அவருக்கு ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் பலங்கொண்டு திடமனதாயிரு சொல்லி திடப்படுத்துகிறார். மோசே திடப்படுத்துவது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மை திடப்படுத்துகிறார். அவரை ஆராதிப்போம், துதிப்போம். ஆமென்.